பணியார சட்டியில பணியாரம் தான் பண்ணணுமா? நம்ம இன்னைக்கு இந்த பணியார சட்டியில ஆவியில வேக வச்ச டிஃப்ரெண்டான ஒரு அப்பம் ரெசிபி தான் பார்க்க போறோம். எண்ணெயில முக்கி பொரிக்காம செம்ம சாஃப்டா செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இதுலேயே 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்கர் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊறட்டும் கொஞ்சம் நேரம் ரவை. இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பொடி பண்ண வெல்லம், அந்த மாதிரி பவுடராக கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த வெல்லம் எடுத்துக்கிறேன். அது ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா இறக்கி ஆற வச்சுருங்க. இங்கே நம்ம ரவை ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ அதுலேயே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து மேற்கொண்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் பால் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா தேவைப்படாது. மாவு நல்ல தோசை மாவு பதத்தில் இந்த மாதிரி இருக்கணும். இந்த பதம் வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் பால் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலே பனியார சட்டியை வச்சுக்கோங்க. இப்போ பனியார சட்டியில் நம்ம கரைச்சி எடுத்த மாவை பாதி அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. எல்லா குழிலையும் பாதி அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ நான் செஞ்ச அந்த பூரணத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த உருண்டைகளை அந்த மாவுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு மேற்கொண்டு மேலாப்பில் அந்த மாவை ஊற்றி அப்படி நிரப்பி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு ஸ்டஃப்டு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட பண்ணலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் பண்ணலாம். குழந்தைங்க பெரியவங்க இப்படி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங்கோட சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.